ஈரோடு வீரப்பன் சத்திரம் பகுதி. போலீசார் சிலரை அடித்து உதைத்து தங்கள் வாகனத்தில் ஏற்றிக் கொண்டிருந்தார்கள். ஏதோ குற்றவாளிகள் என்றும் அதனால்தான் போலீசார் இப்படி நடந்து கொள்கிறார்கள் எனவும் பார்த்தவர்களுக்கு நினைக்கத் தோன்றும். ஆனால் உண்மை வேறாக இருக்கிறது. அவர்கள் அத்தனை பேரும் மாணவர்கள். முன்னதாக அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் லேப்டாப் வழங்கும் நிகழ்ச்சிக்கு வந்த ஈரோடு மேற்கு தொகுதி எம்எல்ஏ ராமலிங்கம், ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ தென்னரசு ஆகியோரை மாணவ மாணவிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். முந்தைய ஆண்டுகளில் படித்த மாணவர்களான அவர்கள் எங்களுக்கு வழங்க வேண்டிய லேப்டாப்கள் எங்கே என கேட்க அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிப் போனார்கள் எம்எல்ஏக்கள் இருவரும். இதன் பின்னர் வழக்கம் போல மாணவர்களை போலீசார் அடித்து உதைத்து தங்கள் வாகனத்தில் ஏற்றிச் சென்றதைத்தான் நாம் பார்த்தோம். மதுரை மாவட்டம் பரவை என்னும் ஊருக்கு லேப்டாப் வழங்க வந்த அமைச்சர் செல்லூர் ராஜுவையும் மாணவர்கள் முற்றுகையிட்டு லேப்டாப் எங்கே என குரல் எழுப்பினார்கள். அவர்கள் மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அவர்களுக்கும் 2 மாதத்தில் தருகிறோம், 3 மாதத்தில் தருகிறோம் என்ற பதில்தான் கிடைத்தது. சில ஆண்டுகளுக்கு முன்னதாக மானாமதுரை அருகே சின்னக்கண்ணனூர் அரசு மேல்நிலைப் பள்ளி +2 மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்காமல் திருடு போனதாக கூறி முறைகேடு செய்துள்ளதாக அப்போதைய மாவட்ட ஆட்சியர் ராஜாராமனிடம் மாணவர்கள் புகார் தெரிவித்தனர். அப்போதைய அதிமுக எம்எல்ஏ குணசேகரன் லேப்டாப் வழங்குவது போல் 4 மாணவர்களுடன் போட்டோ எடுத்துவிட்டு பின் அந்த 4 பேரிடமும் லேப்டாப்புகளை திரும்ப வாங்கினார் என செய்தி வெளியிட்டிருக்கிறது தினமலர் பத்திரிகை. இந்த சம்பவம் நடைபெற்ற சில நாட்களில் லேப்டாப்புகள் காணாமல் போய்விட்டதாக கூறியிருக்கின்றனர் பள்ளி நிர்வாகத்தினர். பல லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப்புகள் வழங்கியிருக்கிறோம் என தமிழக அரசு சொல்லிக்கொள்ளும் அதே வேளையில்தான் தமிழகம் முழுவதும் எங்களுக்கு லேப்டாப்புகள் தரவில்லை என மாணவர்கள் போராட்டம் நடத்துவதும் அரங்கேறி வருகிறது. நாங்கள் 17-18 ஆண்டு அன்று துகுணம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளி பன்னெண்டாவது முடிச்ச மாணவர்கள் நாங்கள் இருக்கையில் இப்போ இலவச மணிக்கணி பள்ளிக்கூடத்தில் இறங்கியிருக்கும்போது 3 வருஷத்துக்கு இறங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 3 வருஷம் எங்களுக்கு தரணும் முன்னாடி சொன்னாங்க. ஆனால் இப்போ 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் இன்னைக்கு சனிக்கிழமை கொடுக்குற நியூஸ் ஆனால் எங்களுக்கு இல்லை. இப்போ 18-19 முடிச்ச மாணவர்கள் 12வது படிச்சுட்டு இருக்கவங்க இப்போ 11 சேர்றாங்கல்ல, சேர்றவங்களுக்கும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களை கிடப்புல போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அது வழியாக இப்போ ஸ்கூலில் நாங்கள் போய் கேட்கறதுல எங்களுக்கு ஆர்டர் வந்துடுச்சு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ஆனால் மினிஸ்டர் வராங்க, மினிஸ்டருக்கு என்ன ஒரு மனு கொடுக்க பாருன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் மினிஸ்டர்கிட்டையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் நாங்கள் ஒரு மனு கொடுத்துருக்கோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா திங்கட்கிழமை லேப்டாப் தர இருக்கையில் அவங்க செவ்வாய்க்கிழமை ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் மாணவர்கள் பேசுகிறோம். 2017-18 செட்டில் படித்தோம். எங்களுக்கு மட்டும் லேப்டாப் தரல, எங்களுக்கு பின்னாடி படித்த ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு அப்புறம் படித்தவங்களுக்கும் கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும் லேப்டாப் தரல. இதுக்காக மாவட்ட ஆட்சியரை பார்த்து ஒரு 2-3 ஸ்கூல்ல இருந்து 4-5 பேர், ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் 2-3 பேர் சேர்ந்து கோரிக்கை மனு கொடுக்க வந்திருக்கோம். இப்போ எங்களுக்கு லேப்டாப் தரலைன்னா எங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குது. எல்லாத்துக்குமே 18 வயசு நிறைவடைஞ்சிருச்சு. ஓட்டு ஐடி வாங்கிட்டோம். எங்களுக்கு லேப்டாப் தரலைன்னா நாங்கள் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டோம். அப்படியென்றால் கொள்முதல் செய்யப்பட்ட லேப்டாப்புகள் எங்கே செல்கின்றன? அவை உண்மையாகவே தமிழகம் வந்தனவா அல்லது வந்த பின்பு கள்ளச்சந்தையில் விற்கப்பட்டனவா? மொபைல் போன் காணாமல் போனால் IMEI நம்பரை வைத்து மொபைல் எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடித்துவிட முடியும். இதேபோல லேப்டாப்பையும் கண்டறிய முடியும். ஆனால் மாணவர்களுக்கு வழங்கப்படும் லேப்டாப்புகளில் இதனை இடம்பெறாமல் செய்துவிட்டார்கள். இதனால் எவ்வளவு லேப்டாப்புகள் வாங்கப்பட்டன, அவை உரிய மாணவர்களிடம் வழங்கப்பட்டதா அல்லது திருடு போனதா என கண்டறிய முடியாமல் பார்த்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. டிராக்கிங்க்கு ஒரு சாஃப்ட்வேர் போடுங்க நீங்க. அந்த சாஃப்ட்வேர் இப்ப இந்த பையன் கமல் அவரோட லேப்டாப்பை தொலைச்சிட்டாரு அப்படின்னா
அந்த லேப்டாப்புக்குள்ள அந்த அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோம்னா அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் மெயின்டைன் பண்றவங்கள்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவங்க இந்த லேப்டாப் இப்போதைக்கு எந்த லொகேஷன்ல இருக்கு, இந்த லேப்டாப்போட டீடைல்ஸ் என்னன்னா, மேக் ஐடி என்ன அப்படிங்கிறது எல்லா டீடைல்ஸும் எடுத்தோம். அதை வச்சு நம்ம வந்து அதை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். ஒரு வழி வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க போட சொல்றாங்க. இந்த டெண்டர் வர்றப்ப அதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, டெண்டர்ல போட்டுறாங்க. ஆமா இது மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லி அந்த டெண்டர்ல போட்டுறாங்க. அப்புறம் என்ன சொல்றாரு உடனே எம்டி என்ன சொல்றாரு, எம்டி அந்த டைம் ஐடி செக்ரட்டரி இருந்தாரு பாருங்க, யாரு சந்தோஷ் பாபு இருக்காரு, இப்ப மக்கள் நீதி மையத்துல இருக்காரு. ஆமா சார், அவனா வேண்டாம் தூக்கி போடு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாரு. இதை நீங்க போட்டீங்கன்னா என்ன ஆகும், ஸ்டூடெண்டோட டேட்டா வந்து சேர்ந்துடும். எனக்கு நான் இங்க உட்காந்துக்கிட்டே நான் கண்டுபிடிச்சேன். ஓகே, அரியலூர்ல ஸ்கூல்ல வந்து 150 கொடுத்துருக்காங்க, பசங்க எல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது சிஸ்டம்ல வந்துடும். ரைட்டா? ஆமா சார். இது தூக்குனதுக்கு காரணம் தூக்கிட்டாங்க கம்ப்ளீட்டா. தூக்கிட்டா இந்த குவான்டிட்டி கவுண்ட் நீங்க 15.66 தான் சப்ளை பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? விலையில்லா லேப்டாப்புகளில் டிராக்கிங் சாஃப்ட்வேர் இல்லாமல் பார்த்து கொண்டதன் மூலம் மட்டும் பல கோடி ரூபாய் மக்கள் பணத்தை முறைகேடாக அபகரித்திருக்கிறார்கள். உண்மையிலே இப்போ ஒரு 15 லட்சம் லேப்டாப் கொள்முதல் பண்ணுறாங்கன்னா அது 15 லட்சம் லேப்டாப் தான் கொள்முதல் பண்ணுறாங்களா, இல்லை அந்த கொள்முதல் பண்ணி எங்கே போகுது? இப்போ இந்த லேப்டாப் அந்த தெஃப்ட் போன அந்த சாஃப்ட்வேர் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான அதை இன்ஸ்டால் பண்ணியிருந்தாக்கா கண்டிப்பாக அந்த லேப்டாப் எங்கே யூஸ் பண்ணாலும் நம்ம கண்டுபிடிச்சலாம். அதனால் இப்போ அது உண்மையாக ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் 4 லேப்டாப் 5 லேப்டாப் காண போகிறதா கணக்கில் எழுதுறது வந்து அது உண்மையாக அப்படின்னாக்கா அதுலேயுமே இப்போ வந்து இது தெஃப்ட் சாஃப்ட்வேர் போடாததுனால அது மிகப்பெரிய சந்தேகத்தை வந்து ஏற்படுத்துது. இன்றைக்கி கொடுத்துருக்கிற லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு பாருங்கள் எல்லாம் ஸ்பை வைரஸ் கிட்டே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதான் எங்கன்னா அந்த அளவுக்கு மலிவு விலையில் வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ சைனாவிலேருந்து. வருங்காலத்தையே பால்படுத்துகிற அளவுக்கு இந்த அதிமுக அரசு என்ன பண்ணிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று லேப்டாப் கொள்முதலில் ஊழல். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பை வைரஸுங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி பாருங்கள், இப்போ கொடுத்த கொடுக்க போகிற லேப்டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 மாதம் கூட ஒர்க் பண்ணாதுங்க. விலையில்லா லேப்டாப்புகளை மாணவர்களுக்கு வழங்காமல் வழங்கியதாக கணக்கெழுதி கொண்டிருக்கும் நிலையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அதிர வைக்கும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். 15,66,000 மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய விலையில்லா லேப்டாப் கொள்முதலில் மெகா ஊழல் நடைபெற்றிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் அவர். மாணவர்களுக்கு தரமற்ற மடிக்கணினியை வழங்கிய சீன நிறுவனத்தை பிளாக் லிஸ்டில் சேர்க்க வேண்டும் எனவும், அவர்களுக்கு வழங்க வேண்டிய எஞ்சிய தொகையை நிறுத்தி வைத்து சீன நிறுவனத்திடமிருந்து அபராதமாக பெரும் தொகையை வசூலிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் எல்காட் நிறுவனம் மூலமே மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய லேப்டாப்புகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன. சமீபத்தில் 1921 கோடி ரூபாய் மதிப்பிலான லேப்டாப் டெண்டரில் சீனாவைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் மட்டும் பங்கு பெறும் வகையில் முறைகேடு செய்து கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளையடித்திருக்கிறார்கள். சென்னை மயிலாப்பூர் பகுதியைச் சேர்ந்த மாணவர் குணாவுக்கு போட்டோ எடுப்பதிலும் அதனை எடிட் செய்வதிலும் பெரும் ஆர்வம். அப்படிப்பட்டவருக்கு அரசின் விலையில்லா லேப்டாப் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி அமையவில்லை. நான் அதை வச்சு தான் வேறு கோர்ஸை எடுத்தேன். நான் சரி, ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ பண்ணுறது. அதுக்கோசம் நான் அந்த லேப்டாப்பை கொடுத்தோனையும் அப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட வேறு எதனா வாங்கியிருப்பேன் உங்களுக்கு செகண்ட்ஸு. அதை வச்சு நான் வேஸ்ட் ஆகிடுச்சு ஒர்க் பண்ணுறது, எடிட் பண்ண முடியாதுன்னு. ஓகே, இப்போதைக்கு அந்த லேப்டாப் என்ன நிலைமையில் இருக்குது உங்கள் கையில் இருக்குது? அது ஆன் ஆகலை ஆக்சுவலி. அது இப்போ எடுத்து வந்து கூட காட்டலாமா? உண்மையாக ஆன் ஆகலை. அது இப்போ எந்த பட்டனை இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணால் கூட விண்டோஸ் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகும், அது கூட ஆன் ஆகலை. என் கூட பச்சவங்களுக்கு ஒரு 4-5 பேர் அப்படி ஆயிடுச்சு. ஒருத்த மட்டும் தான் வீடியோ பார்த்துன்னு இருப்போம். ஒருத்தன் வீடியோ பார்க்கலாம், அதுதான். ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே ஒரு வேல்டெக் படிக்கிற பசங்கள்லாம் இந்த கேட்டானுங்க, அதான் ஒர்க் ஆகலடா. இன்னொரு பையன் கேட்டானுங்க, அவன் அந்த விண்டோ ஓப்பன் ஆகலை. நெட்டு கனெக்ட் ஆனால் நெட்டு கனெக்ட் ஆக மாதிரி. அது வேற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, இவங்க ஆகுது. ஒன்றுக்கும் உதவாத லேப்டாப்பை 6 மாதத்தில் விற்றால் கூட 7,000 பார்த்திருக்க முடியும் எனவும், இப்போது 2,000 கூட கிடைக்காது என ஆதங்கப்படுகிறார். 2 மந்த்துக்கு மேலே உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஹேங் ஆகிறது, யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கினப்போயே 6 மந்த்துக்கு முன்னாடி விற்றா ஒரு யூஸு உங்களுக்கு 6,000 ரூபாய் ஒரு 7,000 ரூபாய் கிடைக்கும், அவ்வளோதான். அது மேலே விற்றீங்கன்னா 2,000 ரூபாய் மேலே தான் எடுக்க முடியாது, எடுப்பாங்களே. 2,000 ரூபாய் கம்மி. அதே
அதுக்கு மேலே தான் போகுது, 2000 தான் போவே அது. திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த மாணவர் சுவாமிநாதன் தனது லேப்டாப் எப்போதும் சூடாக இருக்கிறது என வெறுத்து போயிருக்கிறார். சார்ஜ் அவ்வளோவா ஏற மாட்டேது. அடுத்தது வந்து நிறைய பட்டன்ஸ் வேலையே செய்யலை. அடுத்தது வந்து அந்த ஸ்க்ரீனே ஒழுங்காக தெரிய மாட்டேது. லேப்டாப் பயங்கரமாக சூடாகுது. அதனால் உங்கள் லேப்டாப் மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட லேப்டாப்லேயும் அப்படி தான் இருக்குது. யார் எடுத்துன்னு போனாலும் அந்த லேப்டாப் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பிரித்து மாற்றணும்ப்பா, இது எல்லாமே நல்லா இல்லைப்பா அப்படின்றாங்க. என் ஃப்ரெண்டு லேப்டாப்பு ஒர்க்கே ஆகலை. அவங்க அந்த ஒயர்லாம் பிஞ்சிட்டு இருக்குது. அவங்க அந்த ஒயர் கடையில் போய் கொடுத்தா இதெல்லாம் பிஞ்சிட்டு இருக்குது அப்படி சொல்லி அவங்ககிட்ட 8000 வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணான் அந்த லேப்டாப்பை மறுபடியும் போய் வச்சுக்கலாம், வீட்டில் வச்சுருக்கான். எல்லா கிரே மார்க்கெட்லேயும் கவர்மெண்ட் லேப்டாப் ஏன் கிடைக்குது? இப்போ நம்ம ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் நேரடியாக லேப்டாப் வாங்கிட முடியாது. ஆனால் வெளி மார்க்கெட்டில் அரசாங்க லேப்டாப் கிடைக்குது. இதுக்கான காரணங்கள் வந்து அந்த மாணவனுக்கு அதை பற்றின ஒரு அறியாமை, அது எதுக்கு பயன்படும், அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரியாமே ஒரு பெரிய பொருளை கொடுத்துட்றோம். அது வந்து ஒரு பெரிய குறைபாடு. அது தாண்டி தரம் இல்லாததால் என்ன ஆகுதுன்னா, ஒரு மாணவனும் ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்திட்டு அதுக்கு மேலே அவனால் அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் அதனால் இன்னொன்று தனியாக விலை கொடுத்து வாங்கிடுறாங்க. செகண்ட் ஹேண்ட்லேயோ புதுசாக வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தப்புறம் தனியாக சும்மா வச்சுங்கிறது என்ன பண்ணு தெரியாமல் செகண்ட் ஹேண்ட்ஸ்க்கு விற்றுறாங்க. ஒரு லேப்டாப் நன்றாக இயங்குவதற்கு அதன் ப்ராசஸர், மெமரி ஆகியவை தரமானதாக இருக்க வேண்டும். ஆனால் மாணவர்கள் கையில் இருக்கும் லேப்டாப்புகள் பெயருக்கு தான் லேப்டாப்புகள் என்கிறார் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த கணினி நிபுணர் ஸ்ரீனிவாசன். இவர் 2012ஆம் ஆண்டில் அப்போதைய அரசு மடிக்கணினி வழங்கப் போகிறோம் என அறிவித்த நாளில் இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என கவனித்து வருபவர். மாணவர்களின் லேப்டாப்பில் லினக்ஸ் போடாமல் விண்டோஸ் பயன்படுத்தியதன் மூலம் மட்டும் பல கோடி ரூபாயை வீணடித்து விட்டார்கள் என்கிறார் இவர். நாங்கள் இந்த லினக்ஸ் குழுவில் இருக்கிற எல்லாருமே போய் எல்காட் கிட்டேயும் போய் கேட்குறோம், தமிழ்நாடு தொழில்நுட்ப துறைகிட்டையும் போய் நாங்கள் வந்து இது மாதிரி சொல்கிறோம், இந்த மாதிரி லினக்ஸ் மட்டும் போட்டு கொடுங்க, நீங்கள் விண்டோஸ் போடாதீங்க. ஏன்னா வந்து மாணவர்களுக்கு வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு மென்பொருளுக்குமே அது எப்படி மூல நிரல் இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களால கற்றுக்க முடியும், அவங்களால வந்து முழு டெவலப்பராக மாற முடியும். இல்லைனா வெறும் பயனாளராகவே மட்டுமே இருப்பாங்க. விண்டோஸ் பயன்படுத்த எல்லாருமே வந்து பயனாளராக மட்டும்தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேருக்கான மூல நிரலும் போய் கேட்க முடியாது அவங்ககிட்ட. ஏன்னா இயல்பாகவே அங்கே தரமாட்டாங்க. அதுவே லினக்ஸ்னால் உங்களுக்கு எல்லாமே தராங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து விண்டோஸில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே லினக்ஸில் பண்ணலாம். முழுக்க ஃப்ரீ. நீங்கள் வந்து பகிரக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடுலாம் கிடையாது. நீங்கள் ஒரு லினக்ஸ் சாஃப்ட்வேரை நீங்கள் ஓப்பன் சோர்ஸில் இருக்கிறத எத்தனை பேர் வேணாலும் பகிரலாம். இவ்வளோ வசதிகள் இருக்குது, நீங்கள் இதை மட்டுமே போட்டு கொடுங்க அப்படின்னு போட்டு நிறைய போய் கேட்டோம். அப்போ வந்து எங்களுக்கு கூடவே விண்டோஸ் நிறுவனத்தில் இருந்தும் ஆட்கள் வந்து நிற்கிறத பார்க்குறோம். நாங்கள் எங்களோட வந்து நின்று அப்போ பேரங்கள் நடக்குது. நீ வந்து என்ன விலைக்கு வேணாலும் நான் தரேன். நான் அப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த 15 வருஷத்துக்கு ஒரு 15 லட்சம் பயனாளிகளை நாங்கள் இழக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதுக்காக நாங்கள் வந்து இலவசமாக கூட தயாராக இருப்போம். ஆனால் முழுக்க இலவசமாக கிடையாது, குறைந்தபட்ச விலையாக கொடுங்கன்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு நம்பருக்கு வந்திருப்பாங்க. ஒரு 3000 ரூபா இல்லை 4000 ரூபாய்க்கு வந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்போது ஒரு விண்டோஸ் ப்ளஸ் MS ஆஃபீஸ்க்கு ஒரு 3000 4000 அப்படிங்கிறது ஒரு பெரிய எண்ணிக்கை தான். ஒரு கணினிக்குமே மென்பொருள் நாம் அவ்வளோ விலை கொடுத்து தான் வாங்குறன்றதை வந்து நம்மளோட வரி பணம் தான் அதில் போகுது. விலையில்லா மடிக்கணினி ஆனது கடந்த 2012 முதல் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இத்தனை ஆண்டு காலத்தில் இதன் நல்ல விளைவானது வெளிப்படையாக தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி நடக்கவில்லை. உதாரணமாக கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் இந்தியாவிலேயே முதல் முறையாக தகவல் தொழில்நுட்பத்துறை தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அந்த துறையை மேம்படுத்த அவரெடுத்த முயற்சிகள் சீக்கிரமே பலனை தரத் தொடங்கியது. எண்ணற்ற கணினி நிபுணர்கள் உருவாக்கப்பட்டார்கள். உலகின் முன்னணி சாஃப்ட்வேர் நிறுவனங்களெல்லாம் தமிழகத்தில் காலூன்றி மாணவர்களை வேலைக்கு எடுத்து லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்தன. இன்றும் அந்த சாதனை தொடர்கிறது. அப்படி இருக்கும்போது விலையில்லா லேப்டாப்புகளை பெற்ற மாணவர்கள் கணினி கல்வியை சீக்கிரமே கற்று டெவலப்பர்களாக மாறியிருக்க வேண்டும். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை என்கிறார் ஸ்ரீனிவாசன். இப்போ நாங்கள் வந்து நிறைய கல்லூரிகளுக்கு வந்து நிரலாக்க பயிர்கள் எடுக்கிறதுக்காக போகும்போது பைத்தான் சொல்லித்தருவோம், ரூபி சொல்லித்தருவோம், PHP சொல்லித்தருவோம். எல்லாருமே எங்களை வந்து அடிக்கடி கேட்குறாங்க, இல்லை ஆண்ட்ராய்ட் ஆப் பண்ணணும், எனக்கு வந்து ஜாவா சொல்லிக் கொடுங்க, ஆண்ட்ராய்ட் ஆப் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் தனியாக விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கிற கணிப்பொறியில் 8 GB ரேம் இருக்குது, 16 GB ரேம் இருக்குது, நல்லா வேலை செய்யும். ஆனால் அங்கே இருக்க மாணவர்கள் எல்லாருமே எங்கிட்ட லேப்டாப் இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க.
பார்த்தீங்கன்னா அரசாங்க லேப்டாப்பாக இருக்கும், அதில் 2 GB RAM தான் இருக்கும், இல்லை 4 GB RAM தான் இருக்கும். அதில் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோங்கிற ஒரு மென்பொருள் நீங்கள் நிறுவவே முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு எப்படி நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ணிட்டு நம்ம எப்படி சொல்லித்தர முடியும்? இப்போ இதனால் என்ன ஆகுனா, ஒரு குறிப்பிட்ட பணம் இருக்கிறவன் ஆண்ட்ராய்டு கற்றுக்க, பணம் இல்லாதவன் ஆண்ட்ராய்டு கற்றுக்காதன்ற மாதிரியான ஒரு வித்தியாசத்தை தான் நம்ம உருவாக்குறோம். அரசாங்கமே தெளிவாக உருவாக்குது. இது வந்து மிகப்பெரிய தவறு. அரசு வழங்கும் லேப்டாப்புகளில் புதிய மென்பொருளை இன்ஸ்டால் செய்ய முடியாத வகையில் உருவாக்கி இருப்பதால் மேல் படிப்புக்கு செல்லும் மாணவர்களால் அதனை பயன்படுத்த முடியாத சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள் என்கிறார். அது என்ன சொல்கிறது, ஊழல், அவ்வளோதான். அதுதான் ஊழல். இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு பொருள் நான் கேட்குறேன், எனக்கு வந்து 5 கிலோ அரிசி கொடுன்னு கேட்குறேன், நீங்கள் 5 கிலோ அரிசி கொடுக்கணும், அவ்வளோதான். நான் இல்லை எனக்கு பொன்னி அரிசி கொடுங்க, நீ பொன்னி அரிசி கொடுத்தணும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பிளாஸ்டிக் அரிசி கொடுத்தீங்கன்னா அது ஊழல். இது சின்ன அளவில் பரிசையதோடு அதாவது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவர்களையும் ஒட்டுமொத்தமாக வச்சு ஏமாத்துகிற ஒரு பெரிய ஊழல் இது. அவங்களோட அறியாமையை பயன்படுத்தி அரசாங்கத்தில் வந்து தரக்கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு விஷயத்தை பயன்படுத்தி, இதுதான் நம்ம சட்டங்களில் இருக்க ஓட்டைகள். தரக்கட்டுப்பாடுன்னு ஒரு பெரிய நிலையே இல்லை. எதற்கும் பயன்படுத்த முடியாத லேப்டாப்புகள் எப்படி உருவானது என்பதில்தான் அத்தனை முறைகேடும் அடங்கி இருக்கிறது. இன்டெல் ப்ராசஸருக்கு பதில் தரமற்ற AMD ப்ராசஸரை லேப்டாப்பில் பொருத்த டெண்டர் முடிவான போதே அந்த லேப்டாப்புகள் பயனற்றதாக ஆகிவிட்டன என்கிறார்கள் நிபுணர்கள். டெண்டர்ல என்ன கேட்கிறாங்கன்னா, இன்டெல் Pentium ப்ராசஸர் ஆர் ஈக்விவலண்ட் AMD அப்படின்னு கேட்கறாங்க. இந்த மாடலை நீங்க கொடுங்க, இல்லையா இதுக்கு ஈக்குவலண்டா பெர்ஃபார்ம் பண்ற AMDங்கிற மாடலை கொடுங்க, AMDல ஒரு மாடலை கொடுங்கன்னு பொதுவா கேக்குறாங்க. இப்ப இன்டெல் பென்டியம் அப்படிங்கறத நம்ம வந்து போட்டு நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஸ்கோர் வந்து வர்றது வந்து 470 இருந்து 480 வரைக்கும் வரும். ஆனா AMD ஒரு ப்ராசஸர் கொடுக்குறான், ரொம்ப சின்ன ப்ராசஸர் ஒண்ணு கொடுக்குறான். அந்த ப்ராசஸரை நீங்க வந்து அதுல ரன் பண்ணீங்கன்னா, அந்த பெஞ்ச் மார்க்ல ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 265 தான் கிடைக்கும், பாதிக்கு பாதி. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ப்ராசஸரை வந்து இது பண்ணணுங்கிறதுக்காக, அந்த AMD ப்ராசஸரை வந்து ப்ரொமோட் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களோட சேர்ந்துக்கிட்டு வெறும் 265 அப்படின்னு சொல்லி போட்டாங்க. என்ன மாதிரியான கம்பாரிசன் அப்படின்னா, Hyundai Verna ஈக்குவலன்ட்னு கேட்டா, நீங்க Hyundai Verna என்ன பவர்ல ஓடுதோ அந்த பவருக்கு ஈக்குவலன்டானதான் நீங்க கொடுக்கணும். அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஆல்டோ எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுமோ அதுக்கு உண்டான ஸ்கோரை கொடுத்துறாங்க. அதிக பெஞ்ச் மார்க் கொண்ட இன்டெல் ப்ராசஸருக்கு பதிலாக குறைவான பெஞ்ச் மார்க் உடைய AMD ப்ராசஸரை பொருத்துவதற்கு கோடிக்கணக்கில் பணம் கைமாறி இருப்பதாக சொல்கிறார்கள். ஒரு 400 அளவிலான தர அளவுகோல் இருக்கிறது தான் வந்து அடிப்படை தகுதியாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம டெண்டரில் விட்டுருக்கோம். ஆனால் 260 உண்டான தரக்கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்கன்னும் போது அதோட வேகம் வந்து கண்டிப்பாக பாதி தான் இருக்கும். இப்போது இந்த மாதிரியான வேகம் குறைவான இல்லை தரம் குறைவான ஹார்ட்வேர் வரதால் என்ன ஆகுன்னா, புது மென்பொருட்களை வந்து இவங்களால் போட்டு பயன்படுத்த முடியாத மாதிரி ஆகிடும். என்ன கொடுத்துருக்கணும் அது வரைக்கும் கற்றுக்க, நீயே புதுசாக எதுவும் போட்டுக்காத. இப்போது புதுசாக வந்து ஒரு அடுத்த விண்டோஸ் பதிப்போ இல்லை லினக்ஸ் பதிப்போ வருதுன்னா அது நல்ல புது வேகத்தோடு வரும், புது கிராஃபிக் ஃபீச்சரோடு வரும், இன்னும் அழகாக இன்னும் மேம்பட்டதாக வரும்னு வச்சுக்கலாம். அது நீங்கள் போட முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். இப்போயே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குற எந்த லேப்டாப்லையும் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ போடவே முடியாது. அதிக விலை கொண்ட பொருளை வாங்க ஒப்பந்தம் போட்டுவிட்டு அதற்கான காசையும் கொடுத்துவிட்டு குறைந்த விலை கொண்ட பொருளை பெற்று அதுதான் இது என சொல்வது போல இருக்கிறது இந்த லேப்டாப் முறைகேடு. 12th முடிச்சுட்டு நான் காலேஜ் போகிறேன்னு வச்சுங்களேன், அம்மா லேப்டாப் எடுத்துன்னு போகிறேன்னா என் கூட படிக்கிற இன்னொரு பையன் தனியாக ஒரு லேப்டாப் வாங்கி அதில் வந்து புது மென்பொருள் வாங்கி ஓட்டின்னு இருப்பான். என்கிட்ட அது எந்த மென்பொருளையும் போட முடியாது. அப்போ எனக்கு ஏற்படுற ஒரு மன உளைச்சல் வந்து மிக அதிகமாக இருக்கும். கையில் ஒரு பொருள் இருந்துமே அதில் வந்து இந்த சாஃப்ட்வேர் ஓடாது, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓடாது அப்படின்னா எனக்கு பெரிய கோவம் வரும். புது ஃபோட்டோஷாப் ஓடாது, வந்து புது மாயா ஓடாது, ஆட்டோகேட் ஓடாது, இன்ஜினியரிங் படிக்க தேவையான எந்த ஒரு சாஃப்ட்வேரும் ஓடாது, மேட்லாப் ஓடாது அப்படின்னா எனக்கு வந்து அப்போ இது எதுக்குன்னா என்கிட்ட இருக்குதுன்னு ஒரு கோவம் வந்துடும். அப்போ வந்து இயல்பாக என்ன பண்ணுவேன், இதை நான் வச்சுங்கிறதுனா தூக்கி போட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து வெளியில் தள்ள ஆரம்பிச்சாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த கணினி அறிவியல் மேலே இருக்கிற ஒரு ஆர்வமே போயிடக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாகுது. இது மட்டும் இல்லாமல் லேப்டாப்பின் மெமரி எப்படி இருக்க வேண்டும் என்பதிலும் விதியை மீறி முறைகேடு செய்து கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்கிறார்கள். எதிர்கால தொழில்நுட்பத்தை கருத்தில் கொண்டு
மடிக்கணினியில் மெமரி 4 ஜிபியில் இருந்து 8 ஜிபியாக அதிகரிக்கும் வசதி இருக்க வேண்டும் என்று டெண்டரில் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அப்படி செய்யாமல் இருக்க பல கோடி ரூபாயை சுருட்டியிருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள். ஒரு லேப்டாப்போட தயாரிப்பு விலை வந்து பொதுவாக 10,000 ரூபா ஆகுதுன்னா இவங்க வந்து 3,000 ரூபாய்க்குள்ளே அதை செஞ்சு முடிச்சாக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே ஆகிடுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகுனா மீதி அவங்களோட சப் கான்ட்ராக்டர் எல்லாருக்கிட்டையுமே வந்து நீ பொருள் வந்தால் போதும், வேலை செஞ்சால் போதும், அதிகபட்சம் ஒரு வருஷம் ஒன்றா போதும். அதோட ஆயுட்காலம் வந்து இப்போ நான் வெளியில் வாங்கினோன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருக்குது அப்படின்னா, இங்கே தர மடிக்கணினிகள் வந்து ஒரு 4 வருஷத்துக்குள்ளேயே வந்து அது ரொம்ப ரொம்ப மெதுவாகிடுது. அந்த கீபோர்ட்லாம் உதிர ஆரம்பிச்சிடுது, மானிட்டர்லாம் தனித்தனியாக வர ஆரம்பிச்சிது. இப்படி இருக்கிற விஷயம் வந்து ரெண்டாக பிரிய ஆரம்பிச்சிது. இதை தாண்டி வீங்கிடும், அந்த பேட்டரிலாம் பார்த்திங்கன்னா வீங்கி புக்கு மாதிரி ஆகிடும். ஸோ நிறைய இடங்கள் அதெல்லாம் நடக்குது. இதுக்கான காரணங்கள் வந்து தரக்குறைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தால தான். குறைந்த செயல்திறன் கொண்ட மாடல் மடிக்கணினியை சப்ளை செய்ய ஆர்டர் கொடுத்து இதன் மூலம் ஒரு மடிக்கணினிக்கு 3,000 ரூபாய் வீதம் அதிகம் கொடுக்கப்பட்டு அந்த சீன நிறுவனம் அடைந்த சட்டவிரோத லாபம் மட்டும் 469 கோடி ரூபாய் என்று எல்காட் நிறுவனத்தின் எல்லா சாளரங்களிலும் எழுதப்படாத குறையாக ஊழல் தண்டோரா ஒலி எழுப்புகிறது என இதனை வர்ணிக்கிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். மாணவர்கள்தான் எதிர்கால தூண்கள். அவர்களின் கல்விக்காக செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் முதலீடு என்றுதான் ஒவ்வொரு பெற்றோரும் பார்க்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஆளும் அதிமுக அரசு மட்டும் மாணவர்களின் பெயரில் மக்களின் வரிப்பணத்தை மோசடி செய்து மாணவர்களுக்காக நாங்கள் என்னவெல்லாம் செய்கிறோம் பாருங்கள் என தம்பட்டம் அடித்துக்கொண்டே கமிஷன் அடிப்பதுதான் உண்மையான துரோகம்.